6 மாதங்களுக்குள் சட்டசபை கூட்டம் துவங்க வேண்டும் என்ற விதிமுறை இருப்பதாக தெரிவித்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் குளிர்கால கூட்டத்தொடர் துவக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியதற்கு முதல்வர் பன்னீர்செல்வம் திங்களன்று பதில் அளித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் லோக்சபா தேர்தல் காரணமாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் தேர்தலுக்கு பின்னர் எடுத்துக் கொள்ளப்பட்டு கடந்த கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி முடிவடைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியல் அமைப்பின்படி ஒரு கூட்டத்தொடரின் கடைசி அமர்வுக்கும் அடுத்த கூட்டத்தின் முதல் அமர்வுக்கும் இடையே உள்ள கால அளவு 6 மாதங்களுக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் சட்டசபை கூட்டத்தை எப்போது கூட்ட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்றும் இது தொடர்பாக ஸ்டாலின் அறிவுரை தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். வெளிநடப்பு, கூச்சல் குழப்பம் உள்ளிட்ட நாடகங்களை மீண்டும் அரங்கேற்ற ஸ்டாலின் துடிப்பதாகவும் தனது அறிக்கையிலாவது தலைவர் பெயர் இருக்கட்டும் என்று திமுக சட்டசபை தலைவர் ஸ்டாலின் அறிக்கை என்று உபதலைப்பிட்டு அறிக்கை வெளியிட்டதாக பன்னீர்செல்வம் சாடியுள்ளார். இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 5 மீனவர்களுக்காக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கை, தற்போது வழக்கு செலவுக்கு தமிழக அரசு 20 லட்சம் ரூபாய் வழங்கியது உள்ளிட்டவற்றை பட்டியலிட்டுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் குழம்பி குட்டையில் மீன்பிடிக்க ஸ்டாலின் நினைக்க வேண்டாம், அது நிறைவேறாது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார்.